உணவு உற்பத்தியின் மேம்பாட்டிற்கான உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். NCERT சாப்டர் 9 பாடப்பகுதியின் விளக்கம் மற்றும் கடந்த சில ஆண்டுகளாக இப்பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் இந்த வீடியோவின் இறுதியில் உள்ளது. பொதுவாக இப்பாடப்பகுதியிலிருந்து 3 to 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நீட் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நீட்டின் சிலபஸ் படி படிக்க வேண்டும். இப்போது விவரிக்கப்படும் தலைப்புகளின் கீழ் குறிப்பிடுத்து படிப்பதால் முழுமையான மதிப்பெண்களை நீங்கள் பெற இயலும். பாகம் 3 உயிரியல் மற்றும் மனித நலம். பி பகுதி உணவு உற்பத்தி அதிகரிப்பு, தாவர பயிர் பெருக்கம், திசு வளர்ப்பு, ஒரு செல் புரதம், பயோ போர்ட்டிஃபிகேஷன், தேனீ வளர்த்தல் மற்றும் கால்நடை வளர்ப்பு. In English, Unit 3 Biology and Human Welfare. Details Part B Improvement of Food Production, Plant Breeding, Tissue Culture, Single Cell Protein, Biofortification, Apiculture and Animal Husbandry. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் உணவு உற்பத்தி அதிகரிப்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடை வளர்ப்பு, பிளான்ட் பிரீடிங் தாவர பயிர் பெருக்கம், சிங்கிள் செல் புரோட்டீன் தனி செல் புரதம், டிஷ்யூ கல்ச்சர் தாவர திசு வளர்ப்பு ஆகிய பகுதிகளை நாம் இப்பாடப்பகுதியில் நன்கு படிக்க வேண்டும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி விலங்கு வளர்ப்பில் நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பகுதிகள் கேட்டல் ரியரிங் கால்நடை வளர்ப்பு, பவுல்ட்ரி பறவை வளர்ப்பு, ஃபிஷரிஸ் மீன் வளர்ப்பு, ஏபிகல்ச்சர் தேனீ வளர்ப்பு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி விலங்கு வளர்ப்பு. இட் இஸ் த பிராக்டிஸ் ஆஃப் பிரீடிங் அண்ட் ரைசிங் லைஃப் ஸ்டாக். இனப்பெருக்க உத்திகளை பயன்படுத்தி பசுக்கள், எருமைகள், ஆடுகள் மற்றும் பறவைகளை வளர்ப்பது விலங்கு வளர்ப்பு எனப்படுகிறது. 70% of the world livestock production from India and China. 70% உணவு உற்பத்தி இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து பெறப்படுகிறது. 25% only the world from production. 25% மட்டும் உலக நாடுகள் அனைத்தும் தங்கள் பங்கினை அளிக்கின்றன. So additional practices lead to improvement of quality of the production. எனவே உணவு உற்பத்தியில் அதிகரிப்புக்கான வெவ்வேறு உத்திகளை நாம் கையாள வேண்டியுள்ளது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் பண்ணைகள் மற்றும் பண்ணை விலங்குகளின் மேலாண்மை. டயரி ஃபார்ம்ஸ் மேனேஜ்மெண்ட், பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், பால் பண்ணை மேலாண்மை மற்றும் கோழி பண்ணை மேலாண்மை. பால் பண்ணை பால் உற்பத்தியான விலங்குகளின் மேலாண்மைக்கு பால் பண்ணை மேலாண்மை என்று அழைக்கப்படுகிறது. இது வெள்ளை புரட்சி என்றும் அறியப்படுகிறது. பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கோழி வளர்ப்பு. டொமஸ்டிகேட்டட் பேர்ட்ஸ், chickens, duck, turkey are grown for their eggs and meat. வளர்ப்பு பறவைகள் முட்டை மற்றும் இறைச்சிக்காக கோழி, வாத்து, வான்கோழி ஆகியவை வளர்க்கப்படுகின்றன. பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் செலக்ஷன் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ அண்ட் சூட்டபிள் பிரீட்ஸ், ப்ராப்பர் அண்ட் சேஃப் ஃபார்ம் கண்டிஷன்ஸ், ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர். கோழி வளர்ப்பு நோயற்ற மற்றும் பொருத்தமான இனங்கள் தேர்வு, முறையான மற்றும் பாதுகாப்பான பண்ணை நிலைமைகள், சுத்தம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு. அனிமல் பிரீடிங் விலங்குகளின் இனக்கலப்பு. நோக்கம் மகசூலை அதிகரித்தல் மற்றும் விரும்பத்தக்க குணங்களை மேம்படுத்துதல். aim to increasing the yield, improving the desirable qualities. What is a breed? A group of animals related to descent and similar in most characters like general appearance, features, size, configuration, etc. இனக்கலப்பு என்பது வம்சாவளியுடன் தொடர்புடைய விலங்குகளின் குழு மற்றும் பொதுவான தோற்றம், அம்சங்கள், அளவு, உள்ளமைவு போன்ற பண்புகளில் அவை ஒத்திருப்பதை குறிக்கிறது. டைப்ஸ் ஆஃப் பிரீடிங். இன்பிரீடிங் உள் இனக்கலப்பு. சேம் breed, the cross between the same breed is known as inbreeding. அதே இனத்துடன் கலப்பு செய்வது உள் இனக்கலப்பு எனப்படுகிறது. அவுட்பிரீடிங் crosses between different breeds. வெளி இனக்கலப்பு வெவ்வேறு இன உயிரிகளுக்கிடையேயான கலப்பு வெளியின கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. இன்பிரீடிங் உள் இனக்கலப்பு. மேட்டிங் ஆஃப் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய இனங்களுக்கிடையான இனச்சேர்க்கை முறை உள் இனக்கலப்பு எனப்படுகிறது. வித்தின் த சேம் பிரீட் அதே இனத்திற்குள் 4 to 5 தலைமுறைகள் உயர்ந்த ஆண் அல்லது பெண் உயர்ந்த பெண்ணுடன் கலப்பு செய்வதற்கு உள் இனக்கலப்பு எனப்படுகிறது. 4 to 6 generation within the same breed are crossed. Superior male and superior female mating.
உயர்ந்த பெண் பசு அதிக அளவு பாலை தரக்கூடிய சந்ததியை தேர்ந்தெடுக்கலாம். அதே நேரத்தில் உயர்ந்த ஆண் காளை உயர்ந்த சந்ததியை தேர்ந்தெடுத்து இனக்கலப்பு செய்யப்படுகிறது. சுப்பீரியர் ஃபீமேல் கேட்டில் that gives more milk. Superior male that is selected the bull superior in their progeny. இன்பிரீடிங் அல்லது உள் இனக்கலப்பு முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளாவன பியூர் லைன் செலக்ஷன் மெத்தட் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. தூய தேர்வு முறை டு இன்க்ரீஸ் ஹோமோசைகோசிட்டியை அதிகரிக்க helps to accumulate the superior genes and eliminating the less desirable genes. உயர்ந்த மரபணுக்களின் குவிப்பு மற்றும் குறைவான விரும்பத்தக்க மரபணுக்களை அகற்ற உதவுகிறது. Inbreeding repression, close inbreeding reduces fertility and productivity. உள் இனப்பெருக்க அழுத்தம், நெருக்கமான உள் இனப்பெருக்கம் கருவுறுதல் மற்றும் உற்பத்தி திறனை குறைக்கிறது. Helps to restore the fertility and yield. கருவுறுதல் மற்றும் மகசூலை மீட்டெடுக்க இந்த முறையானது உதவுகிறது. வெளி இனக்கலப்பு outbreeding. Individuals of the same breed but no common ancestors are known as outcrossing or outbreeding. ஒரே இனத்தை சேர்ந்தவை ஆனால் பொதுவான மூதாதையர் இங்கு இல்லை. வெவ்வேறு இனங்களுக்கிடையில் கலப்பு செய்யப்படுகிறது. குறுக்கு கலப்பு வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே இருவேறு சிற்றினங்கள் சேர்ந்த ஆண் பெண் விலங்குகளிடையே கலப்பு மேற்கொள்ளப்படுகிறது. Different species that is interspecific hybridization occurred here. அடுத்தது அவுட்கிராசிங் வெளிக்கலப்பு. தொடர்பில்லாத ஒரே இனம் ஆனால் 4 to 6 தலைமுறைகளில் பொதுவான மூதாதையர் இவைகளுக்கிடையே இல்லை. The same breed but not having common ancestors in 4 to 6 generation. Best breeding method for animals that are below average in milk production, growth rate in beef, cattle, etc. A single cross often helps to overcome inbreeding depression. சிறந்த இனப்பெருக்க முறை பால் உற்பத்தியில் சராசரிக்கும் குறைவான வளர்ச்சி விகிதம் கொண்ட விலங்குகள், மாட்டிறைச்சி, கால்நடைகள் போன்றவற்றில் ஒற்றை இனக்கலப்பு பெரும்பாலும் இனக்கலப்பு அழுத்தத்தை சமாளிக்க உதவுகிறது. கிராஸ் பிரீடிங் குறுக்கு கலப்பு. superior female into superior male of another breed. Desirable qualities of two different breeds are combined. It is used to commercial purpose. Example, new bred sheep, versatile பிகினரி ஈவ்ஸ் மற்றும் மரினோ ராம்ஸ் இவைகளின் உதவியால் புதிய வகையான ஒரு கலப்பின ஆடு கிடைக்கிறது. தட் இஸ் நோன் அஸ் ஹிர்சடைல். குறுக்கு கலப்பு என்பது உயர்தர பண்புகளை உடைய ஒரே இனத்தின் ஆண் மற்றும் மற்றொரு இனத்தின் உயர்தர பெண் இடையான கலப்பு. 2 இனங்களின் உயர்தர பண்புகளை கொண்டு அமையும். பொதுவாக வியாபார நோக்கத்திற்காக புதிய ஆடு ஹிர்சட்டையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த முறைப்படி பிகனரி ஏவ்ஸ் மற்றும் மரினராம்ஸ் ஆடுகளின் கலப்பு ஹிர்சட்டைல் என புதிய இனம் தோன்ற வழிவகுக்கிறது. Interspecific hybridization சிற்றினங்களுக்கு இடையே கலப்பினம் செய்தல். கிராசிங் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். இருவேறு சிற்றினங்களுக்கு இடையே சார்ந்த ஆண் மற்றும் பெண் விலங்குகளுக்கிடையே கலப்பு செய்தல். கம்பைன் த டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் பேரண்ட்ஸ் அஸ் எ எக்கனாமிக் வேல்யூ. இரு பெற்றோர்களின் விரும்பத்தக்க அம்சங்களை இணைக்கவும் பொருளாதார மதிப்புமிக்க விலங்குகளை உருவாக்கவும் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள், மியூல் ஹார்ஸ் இன்டு டாங்கி. மியூல் எனக்கூடிய கோவேறு கழுதை உருவாகிறது. இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் சிற்றினங்களுக்கிடையே கலப்பினம் செய்தல். கண்ட்ரோல் பிரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டன் பை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மெத்தட். கட்டுப்படுத்தப்பட்ட இனப்பெருக்க பரிசோதனைகள் செயற்கை விந்தூட்டம் முறை மூலமாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. It helps to overcome the problems of normal mating. சாதாரண மேட்டிங் பிரச்சனைகளை சமாளிக்கவும் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. To improve the rate of successful of artificial insemination, NEET is used. செயற்கை விந்தூட்டம் கருவுறுதலின் வெற்றிகரமான விகிதத்தை மேம்படுத்த NEET பயன்படுத்தப்படுகிறது. NEET பல அண்ட கருமாற்ற தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. NEET மல்டிபிள் ஓவியூலேஷன் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. NEET மல்டிபிள் ஓவியூலேஷன் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி பல அண்ட கருமாற்ற தொழில்நுட்பம். FSH activity to induce follicular maturation and superior ovulation instead of 1 egg. In this method, it can produce 6 to 8 eggs.
செயற்கை விந்தூட்டத்தின் வெற்றி வீதம் குறைவாக இருக்கும் போது இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. ஃபாலிக்கல் தூண்டிவிடும் ஹார்மோன் FSH செலுத்தி ஃபாலிகுலார் செல்களின் வளர்ச்சியும் அண்ட செல்களின் வெளியேற்றமும் தூண்டப்படுகிறது. ஒரு சுழற்சிக்கு ஒரு அண்ட செல் வெளியேற்றப்படுவதற்கு பதில் 6 to 8 அண்ட செல்கள் வெளியேற்றப்படுதல். செயற்கை கருவூட்டம் செய்யப்பட்ட கருவானது 8 to 32 செல் நிலையில் வாடகை தாயின் அண்டத்துள் வைக்கப்படுகிறது. Animal is mated with elite bull or artificial inseminated. At 8 to 32 cell stage, the fertilized egg is transferred to the surrogate mothers. Advantage of this method is high yield of milk in females and high quality meat that is called lean meat or less lipid meat is produced this method. Bulls have bred successfully. நன்மைகள்: பசுக்களில் பால், அதிக மகசூல் மற்றும் உயர்தர இறைச்சி. ஒல்லியான இறைச்சி அல்லது லீன் மீட் என்று அழைக்கப்படுவது குறைந்த கொழுப்பு கொண்ட இறைச்சியாகும். காளைகளும் இந்த முறையில் வெற்றிகரமாக வளர்க்கப்படுகின்றன. பீ கீப்பிங், தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் சேகரிப்பு எபிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. Rearing of honeybee and honey collection is known as apiculture. The common cultivation species of honeybee is Apis indica. பொதுவான வளர்ப்பு இனங்களாக Apis indica அறியப்படுகிறது. Best pollinators of flowers: sunflower, brassica, apple. சிறந்த மகரந்த சேர்க்கைக்கான தேனி மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கான மலர்கள் சூரியகாந்தி, பிராசிகா, ஆப்பிள் மற்றும் பேரிக்காய். கீப்பிங் பீ in the flowering period gives high yield. மலர்கள் பூக்கும் காலத்தில் தேனி வளர்ப்பது அதிக மகசூலை தருகிறது. Advantages: honey, high nutritive value and medicine. தேன் அதிக அளவு ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கது மற்றும் மருத்துவத்திலும் இது அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. பீ வாக்ஸ், தேனி மெழுகு, ஒப்பனை பொருட்கள் தயாரித்தல் மற்றும் மெருகூட்டல் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. பீ வாக்ஸ் இஸ் யூஸ்டு டு preparation of cosmetics and polishes. ஃபிஷரிஸ், மீன் வளர்ப்பு. இது ஃபிஷிகல்ச்சர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஃபிஷரி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேச்சிங், processing, selling of fish, shellfish or other aquatic animals. மீன், சிப்பி அல்லது பிற நீர்வாழ் விலங்குகளை பிடித்தல், பதப்படுத்துதல், விற்பனை செய்தல் ஆகியவை மீன் வளர்ப்பு அல்லது ஃபிஷிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் ஆர் கட்லா, ரோகு மற்றும் காமன் கார்ப். கடல் மீன்கள் மெரைன் ஃபிஷஸ், ஹில்சா, சார்டினைல்ஸ், மேக்கரைல், பாம்ஃப்ரெட்ஸ். கடல் மீன்களுக்கு உதாரணமான ஹில்சா, சார்டினைல்ஸ், மேக்கரல், பாம்ஃப்ரெட்ஸ் மீன்களை நீங்கள் படங்களில் பார்க்கலாம். பிசிகல்ச்சர், கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ். இது மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. அக்வாகல்ச்சர், ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அக்வாகல்ச்சர் அல்லது நீர் உயிரி வளர்ப்பு என்பது நீர்வாழ் விலங்குகள் மற்றும் தாவரங்களின் உற்பத்தி, அவைகள் பாசி உற்பத்தியும் இதனுடன் அடங்கும். ப்ளூ ரெவல்யூஷன் குறிப்பிடுவது இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ். நீல புரட்சி நீர்வாழ் விலங்குகளின் உற்பத்தியை அதிகரிக்கும் செயலை குறிக்கிறது. கிரீன் ரெவல்யூஷன் இன்க்ரீசஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ். பசுமை புரட்சி உணவு பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய புரட்சியை குறிக்கிறது. பிளான்ட் பிரீடிங், தாவர பயிர் பெருக்கம். இது உணவு பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதை குறிப்பிடுகிறது. நார்மன் இ போர்லாக் என்பவர் பசுமை புரட்சிக்கு வித்திட்டார். இவர் பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படுகிறார். இந்தியாவில் அதிக அளவு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தியை அதிகரித்த டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படுகிறார். Plant breeding technology helps to increase the yield of food crops. தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் உணவு பயிர்களின் மகசூலை அதிகரிக்க உதவுகிறது. Green Revolution aims to develop high-yielding, disease-resistant varieties in wheat, rice, maize, etc. பசுமை புரட்சி கோதுமை, அரிசி, மக்காச்சோளம் போன்றவற்றில் அதிக மகசூல், நோய் எதிர்ப்பு வகைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Plant breeding
aims to create desired plant types that are better suited for cultivation, give better yield and are disease resistant. தாவர பயிர் பெருக்கத்தின் நோக்கம் சாகுபடிக்கு ஏற்ற விரும்பிய தாவர வகைகளை உருவாக்குவது, சிறந்த விளைச்சலை கொடுப்பது மற்றும் நோயை எதிர்க்கும் திறனுள்ள தாவரங்களை உருவாக்குவது. நமது முக்கிய உணவுப் பயிர்களில் இருந்து உள்நாட்டு வகைகளில் இருந்து இத்தாவரங்கள் பெறப்படுகின்றன. பாரம்பரிய தாவர இனப்பெருக்கம் சில படிநிலைகளில் பெறப்படுகிறது. தூய கால்வழி தாவரங்களை தேர்ந்தெடுத்தல், கலப்பினமாக்குதல், செயற்கை தேர்வு, விரும்பத்தக்க பண்புகளை உருவாக்குதல், மேலும் அதன் மூலம் புதிய தாவரங்களை உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது மூலக்கூறு மரபணு கருவிகள் தாவர இனப்பெருக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. Aims of plant breeding is to create desirable plant types and better suited for cultivation. Our major food crops are derived from the domesticated varieties like classical plants, wheat varieties like wheat, rice, etc. Classical plant breeding involved the crossing of hybridization of pure life, artificial selection produced desirable traits. Now molecular genetic tools are using in plant breeding. Plants should be resistant of environment, salinity, extreme temperature, drought and pathogen. தாவரங்கள் சுற்றுச்சூழல், உப்புத்தன்மை, தீவிர வெப்பம், அழுத்தம், வறட்சி மற்றும் நோய்க்கிருமி அழுத்தங்களின் மறுசீரமைப்பாக இருக்க வேண்டும். ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் பிரீடிங். தாவர பயிர் பெருக்கத்தின் படிநிலைகள். கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி, எவல்யூஷன் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ், cross hybridization among the selected plants, selection of testing in superior recombinants, testing, release and commercialization. தாவர பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளாவன: வேறுபாடுகளின் அடிப்படையில் சேகரித்தல், தேர்வு செய்தல், கலப்புறுத்தம் செய்தல், ஆய்வு செய்து உயர்தர கலப்புகளை தேர்ந்தெடுத்தல், விதைகளில் வணிக ரீதியாக அறிமுகப்படுத்துதல். 1. Collection of variability. வேறுபாடுகளின் அடிப்படையில் சேகரித்தல். Genetic variability. Roots of any breeding program is known as genetic variability. வேறுபாடுகளின் அடிப்படையில் சேகரித்தல். மரபணு மாறுபாடு தாவர பயிர் பெருக்கத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. ஜெர்ம் பிளாசஸ் சேகரிப்பு என்பது கொடுக்கப்பட்ட பயிரில் உள்ள அனைத்து மரபணுக்களும் அனைத்து மாறுபட்ட அலீல்களையும் கொண்ட முழு தொகுப்பு ஜெர்ம் பிளாசஸ் சேகரிப்பு எனப்படுகிறது. ஜெர்ம் பிளாஸ் collection is known as the entire collection of genes having all the diverse alleles of all genes in a given crop. ஆய்வு செய்து உயர்தர கலப்புகளை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எவாலுவேஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். ஐடென்டிஃபை த பிளான்ட்ஸ் வித் டிசரபிள் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் மல்டிப்ளைட் யூசிங் ஹைபிரிடைசேஷன். விரும்பத்தக்க பண்புகளை அடையாளம் கண்டு தாவரங்களை அடையாளம் காணவும், கலப்புறுத்தங்களை பயன்படுத்தி புதிய தாவரங்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. 33% இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 62% மக்கள் தொகை காணப்படுகிறது. 1960களில் அதிக மகசூல் வகைகளான கோதுமை மற்றும் அரிசியின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 1960 முதல் 2000 வரை உணவு உற்பத்தி கோதுமை 11 மில்லியன் டன் முதல் 75 மில்லியன் டன் வரையும், அரிசி 35 மில்லியன் டன் முதல் 75 மில்லியன் டன் வரையும் காணப்படுகிறது. பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், நார்மன் இ போலாக். கோதுமை மற்றும் மக்காச்சோளத்திற்கான சர்வதேச மையம் மெக்சிகோவில் காணப்படுகிறது. இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் வீட் அண்ட் மெய்ஸ் பிரசன்ட் இன் மெக்சிகோ. கிராப் வெரைட்டிஸ் பயிர் வகைகள். செமி டார்ஃப் வீட் வெரைட்டிஸ் அரை குட்டை கோதுமை வகைகள். இவ்வகைகள் பயிர் பெருக்கத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டவை. எடுத்துக்காட்டு சோனாலிகா, கல்யாண் சோனா. அரிசி வெரைட்டி அரை குட்டை வகை. IR8 சர்வதேச அரிசி ஆலை நிறுவனத்தில் IRRI உருவாக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸில் இதன் தலைமையகம் காணப்படுகிறது. தைச்சுங் பூர்வீகம் 1 தைவான் அரிசி பெறப்படுகிறது. அரிசி அரை குட்டை வகைகள் ஆவன ஜெயா மற்றும் ரத்னா. இந்தியாவில் இவை உருவாக்கப்பட்டது. கரும்பு சக்காரம் பார்பரி மற்றும் சக்காரம் அபிசினாரம் 2 கரும்புகளையும் கலப்பனம் செய்து புதிய வகை கரும்பு பெறப்பட்டு அதிக சர்க்கரை மற்றும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் உள்ளவையாக பெறப்பட்டது. திணை கலப்பின மக்காச்சோளம், ஜோவார் மற்றும் பாஜ்ரா அதிக மகசூல் தரும் எதிர்ப்பு வகையுள்ள நீர் அழுத்த எதிர்ப்பு திறன் பெற்றவையாக இவை உள்ளன.
பிளான்ட் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்களே பயிர் பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்தல். ஃபங்கல், பாக்டீரியல் அண்ட் வைரல் பேத்தோஜன்ஸ் அஃபெக்ட் த yield 20-30% இன் டிராபிக்கல் கிளைமேட்ஸ். பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்க்கிருமிகள் வெப்பமண்டல காலநிலையில் மகசூலை 20-30% பாதிக்கிறது. Plant breeding aims to resist plants from the pathogen and reduce the use of fungicide and herbicide. தாவர பயிர் பெருக்கம் தாவரங்களை நோய் கிருமிகளிலிருந்து தடுப்பதையும் பூஞ்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லியின் பயன்பாட்டை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. The host plant ability to resist from pathogen based on their genetic constituency. ஓம்பியர் தாவரங்கள் அவற்றின் மரபணு தொகுதிகளின் அடிப்படையில் நோய் கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டுள்ளன. பொதுவாக தாவரங்கள் காணப்படும் சில நோய்கள் ஆவன: பூஞ்சை துருநோய், பிரவுன் துருநோய் கோதுமையில், சிவப்பு மென்னழுகல் நோய் கரும்பு, தாமதமான பிளைட் நோய் உருளைக்கிழங்கிலும் காணப்படுகிறது. ஃபங்கஸ் டிசீஸ் ரஸ்ட், எக்ஸாம்பிள் பிரவுன் ரஸ்ட் ஆஃப் வீட், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. Bacterial diseases, black rot, example black rot of crucifers. பாக்டீரியா, கருப்பு அழுகல் நோய் உதாரணமாக கருப்பு அழுகல் பிராகசிகேசி குடும்ப தாவரங்களான கேரட், பீட்ரூட் போன்றவைகளில் காணப்படுகிறது. ஃபங்கஸ் டிசீஸ், பூஞ்சை நோய்கள் எக்ஸாம்பிள் டொபாக்கோ மொசைக் அண்ட் டர்னிப் மொசைக். பூஞ்சை நோய்கள் புகையிலை மொசைக் மற்றும் டர்னிப் மொசைக் வகை நோய்கள். மெத்தட்ஸ் ஆஃப் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்களை தாவர பயிர் பெருக்கம் மூலம் உருவாக்கும் வழிமுறைகள். ஒன்று திடீர் மாற்ற பயிர் பெருக்க முறை, மற்றொன்று பாரம்பரிய முறைகள், கலப்புறுத்தம் மற்றும் தேர்வு முறைகள். படிநிலைகள்: பொருத்தமான ஜெர்ம்பிளாசம் தேர்வு செய்தல், கலப்பினமயமாக்கல், கலப்பினங்களின் தேர்வு மற்றும் மதிப்பீடு, சோதனை, புதிய வகைகளின் வெளியீடு. மெத்தட்ஸ் ஆஃப் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் using mutational breeding and conventional methods like hybridization and selection. Steps: screening of germplasm, hybridization, selection and evaluation of hybrid, testing, release of new varieties. தாவர பயிர் பெருக்கம் மூலம் பெறப்பட்ட பூஞ்சை, வைரஸ், பாக்டீரியா, நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள், அவற்றின் பெயர்கள் அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. Methods of breeding for disease resistance. Mutational breeding. சடிதி மாற்ற தாவர பயிர் பெருக்கம். Mutation is the process of genetic variations are created through changes in the basic sequence within the genes resulting in new character which is not in the parent plant. சடிதி மாற்றம் என்பது மரபணுக்களின் மாறுபாடுகள் செயல்முறை மரபணுக்களின் அடிப்படை வரிசையில் ஏற்படும் மாற்றங்களால் உருவாக்கப்படுகிறது. இதன் விளைவாக பெற்றோர் தாவரத்தில் இல்லாத புதிய தன்மை பெறப்படுகிறது. காமா கதிர்வீச்சு மூலம் செயற்கையாக சடிதி மாற்றம் தூண்டப்படுகிறது. The mutational breeding was induced by gamma radiations. Example மக்மீன், மொச்சை அவரை விதை. எடுத்துக்காட்டாக இந்த முறைப்படி உருவாக்கப்படுகிறது. மஞ்சள் மொசைக் வைரஸ் மற்றும் நுண்துகள் பூஞ்சை காளான் எதிர்ப்பு சடிதி மாற்றம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு களையப்பட்டுள்ளது. Resistance to yellow mosaic virus and powdery mildew were induced by the mutation. Methods of breeding for disease resistant. Some wild varieties have low yield by high resistance. Example பிண்டி. பிண்டி என்பது வெண்டைக்காயை குறிக்கிறது. ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ். சில காட்டு வகை தாவரங்கள் அதிக நோய் எதிர்ப்பால் குறைந்த மகசூலை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு வெண்டைக்காய், ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ். Resisted to yellow mosaic virus transferred to the wild species. New variety of ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ் called பார்பெரி எஸ்குலாண்டஸ் பார்பைனி கிரந்தி. புதிய வகை ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலாண்டஸ் பார்பனி கிரந்தி பெறப்படுகிறது. Transfer of resistant genes achieved by the sexual hybridization between target and source plant followed by selection. நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட மரபணுக்கள் கலப்புறுத்தம் மூலம் விரும்பத்தக்க தாவரத்தின் மாறுபடுதல்.
பிளான்ட் பிரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ட் டு இன்செக்ட் அண்ட் பெஸ்ட். தாவர பயிர் பெருக்கத்தின் மூலம் பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட தாவரங்களை உருவாக்குதல். மார்பாலஜி, பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் கேரக்டர்ஸ் இன்செக்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் ஹோஸ்ட் பிளான்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். இலைகளில் ரோம இலைகள், பூச்சிகள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு. எடுத்துக்காட்டு பருத்தியில் ஜாசிடுகளுக்கான எதிர்ப்பு, கோதுமையில் தானே இலைவண்டுக்கான எதிர்ப்பு பெற்ற தாவரங்களை உருவாக்குதல். ரெசிஸ்டன்ட் டு ஜார்சிட்ஸ் இன் காட்டன்ஸ் அண்ட் சிரியல் லீஃப். In wheat, solid stem leads to non-preference by the stem sawfly. கோதுமை திடமான தண்டு பூச்சி விருப்பமில்லாமல் போக வழிவகுக்கிறது. இன் காட்டன், ஸ்மூத் லீவ்ட் அண்ட் நெக்டர்லெஸ் வெரைட்டிஸ் do not attract bollworms. பருத்தி மென்மையான இலைகள் மற்றும் நெக்டர் இல்லாத வகைகள் பருத்தி புழுக்களை பாதிக்கிறது. மைஸ் அண்ட் ஹை aspartic acid, low nitrogen sugar content, resistant to maize strumborer. மக்காச்சோளத்தில் உயர் அஸ்பார்டிக் அமிலம், குறைந்த நைட்ரஜன் மற்றும் சர்க்கரை உள்ளடக்கம் மக்காச்சோள தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பாக செயல்பட வல்லது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் சில தாவரங்களும் அவற்றினுடைய வகைகள் மற்றும் எந்த வகையின் நோய்களுக்கு எதிர்ப்பு பெற்றவை என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகில் 840 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தினசரி போதுமான உணவு கிடைக்கப்படவில்லை. ஹிடன் ஹங்கர் அல்லது மறைக்கப்பட்ட பசி என்பது 3 பில்லியன் மக்கள் நூற்றூட்டச்சத்துக்களான புரதம், வைட்டமின் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். Hidden hunger means 3 billion people in the world are suffered from micronutrients like protein, vitamins deficiencies. Diet lacking of micronutrients such as iron, vitamin A, iodine and zinc. ஊட்டச்சத்து இல்லாத உணவு என்பது இரும்பு, விட்டமின் ஏ, அயோடின் மற்றும் துத்தநாக குறைபாட்டை குறிக்கிறது. Increase the risk of diseases, reduce the lifespan, reduce the mental abilities. இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் அல்லது உணவு ஊட்டச்சத்து குறைபாடினால் மக்களின் ஆயுட்காலம் குறைவாகவும் மனத்திறன்கள் குறைவாகவும் கொண்ட மக்கள் காணப்படுகின்றனர். பயோஃபோர்டிஃபிகேஷன் என்பது அதிக அளவு விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள், அதிக அளவு புரதம் மற்றும் கொழுப்புகள் கொண்ட பயிர்களை பெருக்கம் செய்வது மற்றும் சுகாதாரத்தை மேம்பாடு செய்வதை பயோஃபோர்டிஃபிகேஷன் என்று அழைக்கிறோம். பயோஃபோர்டிஃபிகேஷன் மீன்ஸ் breeding of crops with high level of vitamins and minerals, high protein and healthier fats, improve the public health. That process is known as biofortification. Objectives of the improved nutritive quality food: 1. Protein content and quality, oil content and quality, vitamin content, micronutrient and mineral content increasing. மேம்பட்ட ஊட்டச்சத்து தரத்தின் நோக்கங்கள்: புரத உள்ளடக்கம் மற்றும் தரம், எண்ணெய் உள்ளடக்கம் மற்றும் தரம், வைட்டமின் உள்ளடக்கம், நுண் ஊட்டச்சத்து மற்றும் கனிம உள்ளடக்கங்களை அதிகரிப்பதே ஆகும். பயோஃபோர்டிஃபிகேஷன் தமிழில் உயிரி வலுவூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மக்காச்சோள கலப்பினங்கள் 2 மடங்கு அமினோ அமிலங்களை கொண்டுள்ளன. அவற்றில் காணப்படும் 2 புதிய அமினோ அமிலங்களான லைசின் மற்றும் ட்ரிப்டோபன். அட்லஸ் 66 கோதுமை வகையில் அதிக புரத உள்ளடக்கம் கொண்டுள்ளது. இரும்பு வலுவூட்டப்பட்ட வரிசை 5 மடங்கு அதிக இரும்பு சத்தை கொண்டுள்ளது. மைஸ் ஹைபிரிட்ஸ் twice the amino acids, lysine and tryptophan content. Atlas 66, it is a wheat variety, high protein content. Iron fortified rice variety, 5 times much iron. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. நியூ டெல்லியில் உள்ளது. They released a vitamin-rich vegetable crops. விட்டமின் நிறைந்த காய்கறி பயிர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றினால் விட்டமின் ஏ கேரட், கீரை, பூசணி, விட்டமின் சி கசப்பான பூசணி, பாத்துவா, கடுகு, தக்காளி, விட்டமின் சி பிட்டர்கார்ட், பாத்துவா, மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ, iron, calcium, spinach, பாத்துவா, protein, bean, broad, lab, French green and garden peas, புரதம், beans, அகலமான beans, லேப்டாப், பிரெஞ்சு மற்றும் தோட்டப்பட்டாணி ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளது. சிங்கிள் செல் புரோட்டீன், தனி செல் புரதம். It is an alternative source of protein. Microbes grown industrial scale as source of good protein. Example spirulina. They are grown in wastewater of potato processing plant containing starch, straw, molasses, sewage, etc.
சிங்கிள் செல் புரோட்டீன் அல்லது தனி செல் புரதம் SCP என்பது புரதத்திற்கான மாற்றுணவு. நுண்ணுயிரிகள் தொழிற்சாலை கழிவுகளில் மிக அதிகமாக அளவில் வளர்க்கப்பட்டு புரதத்திற்கு மாற்று உணவாக பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஸ்பைருலினாவை குறிப்பிடலாம். ஸ்பைருலினாவானது உருளைக்கிழங்கு கழிவுநீர், ஸ்டார்ச், வைக்கோல், சாக்கடை நீர் போன்றவற்றில் வளர்க்கப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. Why single cell protein SCP தனி செல் புரதம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? உணவு தானியங்களின் உற்பத்தி பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப அதிகரிக்க இயலாதது. தானிய உணவிலிருந்து இறைச்சி சார்ந்த உணவிற்காக மக்கள் மாற்றம் பெற்றிருப்பது. 3 to 10 கிலோ தானியங்கள் 1 கிலோ மாமிசம் சார்ந்த விலங்கு தயாரிப்பிற்கு தேவைப்படுகிறது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை உணவு பற்றாக்குறையாலும் ஊட்டச்சத்து குறைவாலும் அவதிப்படுகிறார்கள். Why SCP? Production of cereals and pulses are not meet the demand of increasing population. Shift to grain to meat diet. 3 to 10 kg of grain needed to produce 1 kg of meat in animal farming. Human population suffering from higher hunger and malnutrition. பெனிஃபிட்ஸ் ஆஃப் SCP தனி செல் புரதத்தின் பயன்கள். 250 கிலோ பசு ஒன்று 200 கிராம் புரதத்தை கொடுக்கிறது. ஆனால் மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ராபஸ் நுண்ணுயிரியானது 250 கிராம் உள்ளரடையில் 25 டன் அளவு புரதத்தை அளிக்கிறது. காளான்களும் தற்போது உண்ணப்படுவதால் புரதத்திற்கு மாற்றாக வளர்த்து பயன்படுத்தப்படுகிறது. தனி செல் புரதத்தில் அதிக அளவு புரதம் செறிந்துள்ளது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் SCP 250 kg cow produces 200 gram of protein, but in the Methylophilus methylophotropus single cell protein bacterium produces 25 tons of protein. Mushrooms also eaten for protein supplement. High amount of protein content in SCP. Plant tissue culture தாவர திசு வளர்ப்பு. பாரம்பரிய இனப்பெருக்க நுட்பங்கள் தோல்வியடைந்ததால் பயிர் முன்னேற்றத்தில் செயற்கையான திறமையான வேகமான அமைப்பு. 1950களில் முழு தாவரங்களையும் எக்ஸ்பிளான்ட்களிலிருந்து மீண்டும் உருவாக்க முடியும் என்று அறிவியலறிஞர்கள் கண்டறிந்தனர். செடியின் எந்த பகுதியையும் சிறப்பு ஊட்டச்சத்து மிகுந்த ஊடகத்தில் மலட்டு நிலையிலும் ஒரு சோதனை குழாயில் ஆய்வகத்தில் வளர்க்கப்படுகின்ற முறைக்கு தாவர திசு வளர்ப்பு எனப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் எஃபிஷியன்ட் ஃபாஸ்ட் சிஸ்டம் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஃப் த ட்ரெடிஷனல் breeding techniques are failed. In 1950s, the whole plants to be generated from the explants. Explant means any part of the plant grown in under the test tube in a sterile condition in special nutrient media. டோட்டிபொட்டன்சி முழு ஆக்குத்திறன். எந்த ஒரு தாவர செல்லோ பகுதியோ முழு தாவரத்தையும் உருவாக்கும் திறன் முழு ஆக்குத்திறன் அல்லது டோட்டிபொட்டன்சி எனப்படுகிறது. டோட்டிபொட்டன்சி means the capacity to generate the whole plant from any part of the plant or explant. The nutrient medium used in plant tissue culture are carbon sources, sucrose, inorganic salts, vitamins, amino acids, growth regulators like auxins and cytokinins. தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் ஆக்சின், சைட்டோகைனின் தாவர திசு வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகிறது. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். மிக குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாவரங்கள் பரவலை அடைய வைக்கப்படுகிறது. மைக்ரோ புரோபகேஷன் நுண்பெருக்கம் மூலம் திசு வளர்ப்பு மூலம் ஆயிரக்கணக்கான தாவரங்களை வெகு குறைந்த காலத்தில் உற்பத்தி செய்ய முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டு அச்சீவ் ப்ராபகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் வெரி ஷார்ட் டியூரேஷன். Micro propagation, the method of producing thousands of plant tissues through tissue culture. சோமோக்ளோன்ஸ் மைக்ரோ புரோபகேஷன் தாவரங்கள் மரபணு ரீதியாக அவை வளர்க்கப்பட்ட அசல் தாவரத்திற்கு ஒத்தாக இருக்கும் சோமோக்ளோன்ஸ். மைக்ரோ புரோபகேஷன் பிளான்ட்ஸ் will be genetically identical to the original plant from they are grown are known as சோமோக்ளோன்ஸ். They are helpful for the commercial scale plant production of food crops, tomato, banana, apple, etc. தக்காளி, வாழை, ஆப்பிள் முதலிய உணவுப் பயிர்கள் வணிக அளவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தாவர திசு வளர்ப்பின் முக்கிய நோக்கமாக நோயுற்ற தாவரத்திலிருந்து ஆரோக்கியமான செடியை மீட்பது. மெரிஸ்டம் நுனி ஆக்குத்திசு மூலம் வைரஸ் இல்லாத தாவரங்களை உருவாக்குதல். எடுத்துக்காட்டு வாழை, கரும்பு, உருளைக்கிழங்கு. Plant tissue culture is used to recover the healthy plant from diseased plant. Meristem culture helps to propagation of virus-free plants. It is very important. Meristem culture helps to propagation of virus-free plants. Example: banana, sugarcane, and potato.
Protoplast, cells were இல்லாத செல். Naked cell without cell wall. Two different varieties of protoplast fuse together and form new variety that is known as somatic hybridization. Somatic hybrid means plant developed from protoplast. Example, tomato is produced from potato and tomato. புரோட்டோபிளாஸ்ட் என்பது இரண்டு வெவ்வேறு வகையான புரோட்டோபிளாஸ்டுகள் ஒன்றிணைத்து புதிய வகையை உருவாக்குகின்றன. இதற்கு சொமாட்டிக் கலப்பினமாக்கல் என்று பெயர். சொமாட்டிக் கலப்பினங்கள் புரோட்டோபிளாஸ்டிலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்கள். எடுத்துக்காட்டாக பொமேட்டோ தாவரத்தினை குறிப்பிடலாம். உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி இரண்டு தாவரங்கள் புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்து பொமேட்டோ எனக்கூடிய புதிய தாவரம் பெறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக இப்பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட நீட் வினாக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஹிசாடேல் என்ற புதிய வகை செம்மறி ஆடு பிகனாரி ஈவுகள் மற்றும் அரினா ராம்கள் எவ்வகை கலப்பு மேற்கொண்டு உருவாக்கப்பட்டது? கொடுக்கப்பட்டுள்ள விடைகளாவன வெளிக்கலப்பு, திடீர் மாற்ற கலப்பு, குறுக்கு கலப்பு, உள்கலப்பு. In English, by which method was a new breed of Hysatale of sheep formed by using bignary ewes and merino rams? Outcrossing, mutational breeding, crossbreeding and inbreeding. The correct answer is answer C, குறுக்கு கலப்பு அல்லது கிராஸ் பிரீடிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மரபுரிமம் மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களின் பாதுகாப்பை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்ய பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் எது? ஒன்று அறிவியல் மற்றும் தொழிற்சார் ஆய்வுக்கான குழுமம் CSIR, மரபு பொருள் கையாள்வதற்கான ஆராய்ச்சி குழு RGGM, இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ICMR, மரபு புயல் மதிப்பீட்டு குழுவனம் GEAC. In India, the organization responsible for assessing the safety introducing the genetically modified organism for the public use, that is the Council for Genetic Industrial Research Committee for Genetic Manipulation RGGM, Indian Council for Medical Research ICMR, Genetical Engineering Appraisal Committee GEAC. Answer 4, the GEAC, மரபு பொறியியல் மதிப்பீட்டு குழுமம். What step actually bring about the improvement of the crop? 1. Selection, germplasm collection, mutational breeding and hybridization. The correct answer is 3. Mutational breeding. Next question, in vitro clonal propagation in plant is characterized by microscopy, PCR and rapid northern blotting, electrophoresis and HPLC. The right answer is B, PCR and RAPD. Which of the following enhances or induces fusion of protoplast? IAA and gibberellins, IAA and kinetin, sodium chloride and potassium chloride, polyethylene glycol and sodium nitrate. Answer D, polyethylene glycol and sodium nitrate. A technique of micropropagation is embryo rescue, protoplast fusion, somatic hybridization, somatic embryogenesis. Answer D, somatic embryogenesis. The next question, the system of rotating crops with legume or grass pasture, the environment of soil structures are fertility are as strip farming, lay farming, contour farming and shift agriculture. Answer B, lay farming. And the next question, among the following edible fishes, which is one of the marine fish having rich resources of omega-3 fatty acid? Maestres, mackerel, manker and marigela. Answer B, mackerel. An algae which can be employed as food for human being is Pyrogyra, Ulothrix, Polysiphonia, chlorella. Answer D, chlorella. Which part would be most of the suitable for raising virus-free plants for micropropagation? Answer A, node, bark, vascular tissue, meristem. The correct answer is D, meristem. Consumption of which one of the following foods can prevent the
kind of blindness associated with vitamin A deficiency. BT brinjal, flower sour tomato, canola, golden rice. Answer D, golden rice, vitamin A rich rice. Jaya and Ratna developed from grain revolution in India. The varieties of options maize, bajra, wheat and rice. Answer D, rice. Jaya and Ratna are the rice varieties produced by the Green Revolution in India. A collection of plants and seeds having the diverse alleles of all the genes of a crop is called herbarium, germplasm, gene library and genome. Answer B, germplasm. Thank you. Wish you all the best.